இன்றைக்கு செய்ய தான் போறேன். என்ன சாப்பாடு செய்ய போறோம்? குலசாதம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சுவையான குலசாதம் தான் செய்ய போறேன். மரக்கறி எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு குலசாதம் செய்ய போறேன். இதை வந்து அபிசன்னு சொல்லுவீங்க, ஆனா நாங்க குலசாதம் தான் சொல்லுவோம். செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. எல்லா மரக்கறிகளும் சேர்ந்து அப்படியே சாப்பிட வேற லெவலா தான் இருக்கும். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்ப தண்ணி வச்சிட்டேன் பாத்தீங்களா, கொதிக்கிறதுக்கு தண்ணி வச்சிட்டேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கறி எல்லாம் வெட்டி எடுத்திருக்கிறேன். இதுல என்னென்ன மரக்கறி எடுத்திருக்கேன்னா கத்திரிக்காய், இது பாருங்க வெள்ளை கத்திரிக்காய் இப்படி நீள வாக்குல வெட்டி எடுத்திருக்கேன். பைத்தங்காய், போஞ்சி, இது வந்து பூசணிக்காய், வட்டக்காய், கேரட், மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு நான் போடும்போது டக்குன்னு வெட்டுவோம்னு வச்சிருக்கேன். அப்படியே தோலை உரிச்சு. இங்கால பாருங்க அரிசி எடுத்திருக்கேன், குத்தரிசி தான் செய்ய போறேன். பருப்பு, அதுக்கு பிறகு இது என்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. இங்கெல்லாம் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்ப தண்ணி கொதிக்கட்டுக்கும் நாங்க டக்கண்டு இனி அரிசியை போடுவோம். தண்ணி கொதிக்கட்டுக்கும் தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். நான் குத்தரிசி தான் எடுத்திருக்கிறேன், நல்ல வடிவ அரிச்சு எடுத்துட்டேன். போடுவோம். இது சிவத்த பச்சை அரிசியில செய்யலாம், சம்பா அரிசியில செய்யலாம், ஆனா குத்தரிசியில செய்யக்க வேற லெவலா இருக்கு நண்பர்களே. இப்ப இதோட பருப்பையும் கழுவி போட போறேன். பாருங்க, பருப்பு எடுத்திருக்கேன் இவ்வளவு மாதிரி, இதையும் கழுவி கொண்டு வரேன். இனி இதோட பருப்பையும் சேர்க்கிறேன், கழுவியாச்சு. உப்பு சேர்க்கிறேன், கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னுதான் நான் மரக்கறிகளை சேர்க்க போறேன். இப்ப இது ஒரு கொதிக்கட்டுக்கும். ஓம்டா, அது வந்து நண்பர்களே, நான் பாத்தீங்கன்னு சொன்னா பானையை வச்சு நான் மரக்கறி எல்லாம் போட்டா எல்லாம் வெளியில வந்துடும். அதோட நான் இதுல மாத்திட்டேன் ஸ்கீமர்ல. அப்ப வடிவ அந்த மரக்கறி எல்லாம் விட்டு வீதி அவியும் இல்லோ, அதாலதான். இப்ப பாருங்க, பருப்பு கொதிச்சுட்டு நான் மரக்கறிகளை சேர்க்க போறேன். நீங்க பாத்தீங்களா, பைத்தங்காய் கழுவி வச்சிருக்கேன். வெட்டில பைத்தங்காயை உடைக்கிறேன் நான் கையால. அதுக்கு பிறகு பறக்குற கையில கவனம். பூசணிக்காய், கத்தரிக்காய், போஞ்சி, கேரட், மரவள்ளிக்கிழங்கு. எல்லா மரக்கறியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்ப இந்த மரக்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா அவியட்டுக்கும். இதோட பார்த்தீங்கன்னா உள்ளியும் சேர்ப்பேன், உள்ளி தாளிச்சும் போடுவேன். இப்பயும் கொஞ்சம் அவியக்கையும் போடுவேன். பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா அவியட்டுக்கும். ஓ, அவிஞ்சிட்டு பசிக்குதா? பாருங்க, அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சு வருது. இனி நான் தேங்காய் பால் சேர்க்க போறேன். பார்த்தீங்களா, வாசமே நல்லா இருக்கு இல்லையா? இப்படி மரக்கறிகள் எல்லாமே. இனி இதுக்கு நண்பர்களே தேங்காய் பால் சேர்க்க போறேன். இது வந்து முதலாம் பால். பார்த்துட்டு கணக்கா சேர்ப்போம், கணக்கை சேர்க்காம. அப்புறம் இன்னொரு கொஞ்சம் சேர்ப்பேன், அப்போ நல்லா இருக்கும். நல்லா அவிஞ்சு அப்படியே எல்லாம் வரும் பத்தி. இதுக்கு நண்பர்களே இந்த டைம் தேங்காய் பால் சேர்க்கிறது கொஞ்சம் முதல் அவிய சேர்க்கல. நீங்க முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அது கூட சேர்க்கலாம். மரக்கீரை, முருங்கைக்கீரை அதெல்லாம் சேர்க்கலாம். நான் இப்போதைக்கு சேர்க்கல, ஏண்டா இப்போதைக்கு இல்லை, அதால தான். இதோட தக்காளி பழம் சேர்க்கிறேன். அடுப்பு மீடியத்திலாம் விட்டுருக்கேன். இனி இதோட குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதுக்கு ஆக கூட சேர்க்கக்கூடாது, கணக்கா சேர்த்தா தான் நல்லா இருக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். புளி சேர்க்கிறேன். இப்ப கலந்து விடுவோம். இது இப்படியே கொதிக்கட்டுக்கும். மங்கால அடுப்புல நான் தாளிக்க போறேன். டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, உப்பு பார்ப்போமா.
சூப்பரா இருக்கு, எல்லாம் காணும். இப்போ இது கொதிக்கட்டுக்கும் மங்காள அடுப்புல தாளிப்போம் நாங்க. இப்போ பாருங்க நல்லா குலசாதம் ரெடி ஆகி வந்தோன்றிருக்கு. இன்னும் கொதிக்கட்டுக்கும் கிண்டி கொண்டு இருக்கோம், நம்ம கிளறி கொண்டு, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு இது தாளிக்க போறேன். கடுகு கொஞ்சம் சேர்ப்பா, கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டுக்கும். இதோட பெருஞ்சீரகம், கருவேப்பிலையே கொஞ்சம் பொரிய விடணும். சின்ன வெங்காயம், இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். ஒரு 4 செத்த மிளகாயும் சேர்க்கிறேன். செத்தல் மிளகாய் நாங்கள் செத்த மிளகாய் எண்டுவோம் என்ன அம்பி, அது சேர்ந்து வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நண்பர்களே. நிறைய தாளிச்சு போடணும், அப்போதான் நல்லா இருக்கும் இந்த குலசாதத்துக்கு. கண்டிப்பாக தாளிச்சு போடணும். பாருங்க சூப்பராக கொதிச்சு கொண்டிருக்கு. நான் தாளிச்சுதான் இதில் கொட்டுவேன். நான் இந்த எண்ணெயோட சேர்த்து பெருசாக கொட்ட மாட்டேன், இது வடிச்சு தான் கொட்டுறது. இதுலயே பப்பாளியா இங்க பாருங்க, இதை கலந்து விடுவோம் பார்த்து. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். அதுல வந்து நான் மிளகாயும் பப்படமும் பொரிக்க போறேன். அப்பா வந்து பப்பாளி பழம் பண்ற. பப்பாளியா பழம் இதுல பப்பா பழம் சொல்றோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பப்பா பழம்னு சொல்லக்கூடாது, பப்பாளி பழம் அப்படி சொல்லுவான். அப்படிதான் பப்பாளி பழம் தானே. நாங்க எல்லாம் அப்படிதான். செத்தல் மிளகாய் நாங்க பேச்சு வாக்குல செத்த மிளகாய் என்று சொல்றது. அதே மாதிரி பப்பாளி பழம் காஞ்ச மிளகாய்னு சொல்லிடுறோம். பப்பா பழத்தை நாங்க பப்பாளி பழத்தை நாங்க பப்பா பழம்னு சொல்லுவோம். அதெல்லாம் பேச்சு வழக்கு, இதெல்லாம் அரசியல்ல சகஜம் அப்பா. அப்படித்தான். இங்க பாருங்க பப்பாளி பழம் பற்றார். இங்க மிளகா வாங்கியிருக்கேன்னு பாருங்க, இது கடையில இன்றைக்கு வாங்கி நான் மோர் மிளகாய். இதில் இப்படியே பொரிக்க மாட்டேன், தண்ணி விட்டு கழுவி புளிஞ்சிட்டு தான் பொரிப்பேனேன்னு சொல்லுங்க. சரியான உப்பா இருக்கும். அதான் சாப்பிட வந்திருக்கீங்க 2 பேரும். இதுல தண்ணி விட்டு கழுவி கொண்டு வா. பப்பாளி பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல இனிப்பு, நல்லா இருக்கு. தேன்பானியும் அப்பளம் பொரிக்க போறேன். முழுசா பொரிப்போமா 2ஆ பொரிப்போம் என்ன? தாளிச்ச சட்டியில என்னை பொரிக்கிறேன். அது வந்து அந்த கடுகுகள் அதெல்லாம் கிடக்கு. எவ்வளவு எப்படி பெருசா வருது பத்தியா? நாங்க கொஞ்சம் அந்த வத்தல்களும் செய்து வைக்கணும். அப்ப இதுகளோட சாப்பிட நல்லா இருக்கும். பாவக்காய் வத்தல் அப்படி இந்த மாதிரி. எவ்வளவு கணக்கா பொரிக்க அப்பளம் கணக்கா பொரிப்பேன். ஆனா அப்பளம் இந்த சாப்பிட நல்லா இருக்கு. முழுசாவா போறப்ப வேற அடுத்து முழுசா பொரிக்கிறேன்னா நல்ல பெரிய சட்டிக்க பொரிக்கிறேன் நம்ம பத்தியா. தங்கச்சி கண்டாண்ட இப்ப எல்லாம் நொறுக்கி எறிவாள். ஒன்று என் மகனுக்கு முழுசா வேணுமா பத்தியா நல்லாக்க. எடுப்போமே இதே மாதிரி பொரிச்சு எடுப்போம் அப்பளத்தை. இங்கே பாருங்க குலசாதம் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே அப்பளம் பொரிச்சாச்சு. நீ மிளகாயை பொரிப்பேன். தம்பி தள்ளி நிற்கணும், பறக்குமா. ஏன்னா அம்மா தண்ணியில போட்டு புளிஞ்சல் எடுத்துருக்குறாரு. நல்லா பொரியட்டும். மிளகாய் பொரிஞ்சிட்டு எடுப்பேன். இனி ஒரு கொஞ்ச நேரம் இந்த சோறு கொஞ்சம் பத்தட்டும், குலசோறு அதோட இறக்க வேண்டியதா. குலசாதம் ரெடி ஆயிட்டு நண்பர்களே. இங்க பாத்தீங்களா
இப்படித்தான் இருக்கு. மாறினோன்னு நல்லா இறுகி வந்துட்டு நாங்க ஆறு முதலே சாப்பிட்டுருவோம். ஆனா இப்படி என்னன்னு சொல்றது, இந்த இறுக்கம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனா இறக்கி வச்சோம்னு சொன்னா நல்லா அப்படி ஆறி இறுக்கமா வந்துடும் முதனேத்தால. ஆனா இறுக்கமா வரும்போது நாங்க சாப்பிடுவோம். என்ன எங்களுக்கு பசிக்குதுண்டா தம்பி. இனி நான் இறக்க போறேன். ரொம்ப போடுறணும் தெரியாது. சுவையான குலசாதம் ரெடி. நல்ல வேளை இந்த ஸ்கீமரை மாத்தின, இல்லாட்டிக்கு அந்த சூட்டுக்கு அப்படியே கோச்சி கொண்டிருக்கும். பார்த்தீங்களா நண்பர்களே, சூப்பரான குலசாதம். குலசாதம் ரெடி. இங்கே பப்பாளி பழம் பட்டி வச்சிருக்கு, அப்பளம் மிளகா ரெடி. இனி உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். அதுவும் வாழை இலையில. சரியா? இங்க பாருங்க, வாழையில வாங்கி கொண்டு வந்துட்டார். ஒன்று வெடிச்சிருக்கு தம்பி. தம்பி ஏன்னா நானோடு கொண்டாந்துருப்பேன். நீ இங்க பாருங்க, ஒன்று வெடிச்சு இப்படி வெட்டி போட்டு எடுத்து சாப்பிடலாமே. நான் இதுல சாப்பிட போறேன். கழுவிட்டு வரேன் வாழையிலே. சட்டியில எடுக்க போறேன் கொஞ்சம் குலசாதத்தை. நான் கீழே இருந்து சாப்பிட போறோம். அப்ப சுடுது சரியா. மண் சட்டியில போட்டோம்டா டக்கண்டு ஆறிடும். வேண்டாம் தம்பி. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கேன். குத்தரிசி குலசாதம். ஆனா சுடுவது. எந்த நாளும் எனக்கு சூட்டோட தான் சாப்பிடுறேன். வாழையில போட்டாச்சு. என்ன தம்பி இப்படி அடிச்சாச்சு. இங்க பாருங்க, குலசாதம். போடுறேன் சாப்பிடலாம் நண்பர்களே. அப்படி கொதிக்குது. ஓகே, அதுக்கு பிறகு பப்படம். இது கொஞ்சம் கூட வைக்கணும் பப்படம், அப்பதான் நல்லா இருக்கு. மிளகாய் பொரியல். இனி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டி சொல்றேன். கொஞ்சம் மாறட்டுக்கும். சுடுகுது. சுடுதானா? ஆனா விட மாட்டோம், நாங்க சாப்பிடுவோம். லேட் ஆகுதுன்றா, பசிக்குது. நீ பாருங்க நண்பர்களே, அப்படியும் கொதிக்குதானா. சூப்பரா இருக்கானா? சுடுவது நண்பர்களே, செவையா சுடுவது. அப்படி எல்லா மரக்கறிகளும் சேர்ந்து அவிஞ்சு அந்த மரக்கறிகளோட சாரெல்லாம் அப்படி இறங்கி செம்மையா இருக்கு. இந்த 1 மணி தேலம் 2 மணி தேலம் மட்டும் நல்லா அறிவி வந்துடும். இன்னும் நல்லா இருக்கு நண்பர்களே. ஆனா சுடுவது. பொரியலோட சாப்பிடக்கா நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். அதுங்க தாளிச்செல்லாம் போட்டிருக்கோம் தானே. வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னுரமாக தான் இங்கே தாளிச்சிருக்கு. அப்படி சாப்பிட கடிபிடிக்க நல்லா இருக்கு. தக்காளி பழம் எல்லாம் அவிஞ்சு நல்ல செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. மரவள்ளி கிழங்குலாம் அவிஞ்சிங்க பாருங்க, எப்படி அவிஞ்சிருக்கணும் மரவள்ளி கிழங்கு. சுடுவு நண்பர்களே, நல்லா அவிஞ்சிருக்கு. அப்படி டேஸ்டா இருக்கு. இந்த குலசாதம் பாத்தீங்கன்னா கூடுதலா கோயில்களில் காய்ச்சி குடிப்பினமே அன்னதானங்களுக்கு. செம்மையா இருக்கு. நாங்க எங்க போனாங்கண்டா இருக்கு. எங்க யாழ்ப்பாணம் என்ன இடம் அது? தெல்லிப்பளையா? தெல்லிப்பளை துர்க்கையம்மன் கோயில்ல போட போட நண்பர்களே எங்களுக்கு பசிச்சு கொண்டே இருக்கு. சாப்பிடும் போலே இருக்கு. நல்லா இருந்தாங்க. என் மகன் முதல் தரம் கையால் அள்ளி சாப்பிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அப்படி இருக்கும். அங்க போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சாப்பிட சாப்பிட திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிடணும் போல இருக்கும்.
கோயில்கள்ல எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க நண்பர்களே. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. அந்த சுவை குலசாதத்தை சுவை வந்து நாக்குல நின்று நாட்டியம் ஆடுது, அப்படி சுவையா இருக்கு. ஆனா சுடுவது, ஆனாலும் விட மாட்டேன், நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு பாருங்க, பப்பாளி பழம் இருக்கு, அதையும் சாப்பிட்டு அப்படி சாப்பிடுவேன். Thank you.